மக்களை மக்களை இன்னொன்று, அதாவது மக்களை இன்றைக்கி நிறைய பணம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும். ஆனால் அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. மனக்கவலை, மனசோர்வலியமாக அலைவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாமே இருந்தாலும் மனோட என்ன சொல்லுவாங்க, திருப்தியாக இல்லாமல் இருப்பாங்க. அது இல்லை இது இல்லைன்னுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிட்டேன் மக்களை, இப்படி எல்லாம் நினைக்கிற அநேகர் பண ஆசை, பொருளாசை, பேராசை படுறாங்க. அநேகருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் போய் இந்த பெங்களூரில் போய் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் பாருங்கள். அதுக்காக ஒரு மணி நேரம் மட்டும் போய் நின்று பாருங்கள் மக்களை. அப்பொழுது தான் உங்களுக்கு இந்த ஆசைகளும் இந்த பேராசைகளும் மனக்கவலைன்னு சொல்கிறீங்களே, அந்த மனக்கவலையும் அதிகமான ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்க. ஒருத்தரும் போய் அங்கே நின்று பாருங்கள் மக்களை. 1 மணி நேரம் போதும், அதுக்கு மேலே உங்களால் நிற்கவே முடியாது, பார்க்கவே முடியாது. பச்சை குழந்தைங்க, அது என்ன செஞ்சிச்சு இந்த குழந்தைங்க? அதுங்களுக்கு கேன்சர் மக்களை, கண்ணில் கேன்சர், மூக்கில் கேன்சர், காதில் கேன்சர், கழுத்தில் கேன்சர், வயிற்றில் கேன்சர். ஐயோ கடவுளே, நம்மளால் பார்க்க முடியல. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் மக்களை. நம்ம பச்சை குழந்தைங்க, நம்ம தோளில் தூக்கி போட்டு வருவாங்க. ஒரு கண் இருக்காது, ஒரு காது இருக்காது, கால் இருக்காது, வயிற்றில் பிரச்சனை, டியூப்புகள் மாட்டிக்கிட்டோம். அவங்கள தூக்கிட்டு வரும்போது பார்க்கும்போது வயிறே பிச்சுக்குது மக்களை. திருப்தியாக இருங்க, கிடைக்கிறத வச்சு உள்ளதை வச்சு திருப்தியாக இருங்க மக்களை. அதுதான் உங்களுக்கு நல்லது. பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த நாகம்மனுக்கு ஒரு குஷ்டம் வந்துருச்சு. அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, அடிமையாக பிடிச்சிட்டு போன பிள்ளை சொல்கிறா, நீங்கள் போய் எலிசான்ற ஒரு தீர்த்தரிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் பாருங்கள், உங்களோட குஷ்டம் சரியாகும். அப்போ இந்த பிள்ளை பேச்சை கேட்டு அவர் போகிறாரு. போகும்போது வெள்ளி பொண்ணு நகை அது இதுன்னு அள்ளிட்டு போகிறாரு. அவருங்கிறது நினச்சிட்டு போகிறாரு. அள்ளிட்டு போய் பார்க்கணுன்ட்டு ரதங்களும் அது இதுன்னு போட்டுட்டு போகிறாரு. அவர் கூட வேலையாட்கள் போகிறாங்க. அப்போ அங்கே எலிசாக்கு கூட இருக்கிறாங்களே அந்த சீசன் சொல்கிறாரு, எலிசா இந்த மாதிரி வராருன்னு. அவனை அப்படியே திரும்பி போக சொல்லு, போய் அங்கே ஆற்றுல போய் முங்கி 7 தடவை முங்கி குளிச்சுட்டு அவனை அப்படியே போக சொல்லு அப்படின்றான். அப்படின்னு சொல்லவும் இது ராஜாவுக்கு தெரியப்படுத்தும். ராஜாவை நினச்சிட்டு இருக்கிறார். ராஜா என்ன நினச்சிட்டு வந்தார், அங்கேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் போய் அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் வாங்கிட்டு நம்மளை என்ன பண்ணுவார், தொட்டு சுகமாக்குவார், நம்மளை கட்டி அனுப்பாருன்னு நினச்சி அவர் ஆசைப்பட்டு வந்தார். அப்படி நினச்சி தான் அவர் வந்தார். ஆனால் அவர் திரும்பி கூட பார்க்கல, அவர் சொத்தையும் பார்க்கல, அவர் சுகத்தையும் பார்க்கல, அவர் பணத்தையும் பார்க்கல. திரும்பி அவனை அப்படியே போக சொல்லணும். இந்த ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. இந்த ராஜா கோபம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி அப்படியே ஒன்று கூட வேணாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டார். எல்லாம் எடுத்துகிட்டு அவர் திரும்பி வரும்போது அங்கே அந்த ஒரு போகிற வழியில் ஒரு குளம் இருக்குது, அதில் போய் முங்கி குளிக்கலாம்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறப்போ, இவன் சொல்லி நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எவ்வளோ தண்ணிகள் இருக்குது, எவ்வளோ ஆறுங்கள் இருக்குது, எதுக்கு நான் இதில் போய் முக்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், வேறு இதே மாதிரி வேலை ஏதோ ஒரு காரியம், ஒரு பெரிய காரியம் ஜெயிச்சுட்டு நீங்கள் செஞ்சுருப்பீங்க தானே. ஒரு சின்ன காரியம் தானே, அவர் முங்கி தானே குளிக்க சொல்கிறார், இப்போ குளிச்சுட்டு தான் போய் பார்க்கலாமே அப்படின்னும் அப்படியே சொல்கிறார். சரி, அவர் ராஜாவன் கீழ்ப்படுகிறார். அந்த சிறு பொண்ணு பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சார், இவருடைய பேச்சுக்கும் இந்த வேலைக்காரன் பேச்சுக்கும் கீழ்ப்படிஞ்சார். அப்புறம் ராமன் நல்ல மனுஷன், கீழ்ப்படிஞ்சு அந்த ஆற்றுல முங்கி எந்திரிக்க என்ன ஆகிப்போச்சு, 7 தடவை முங்கி எந்திரிக்க சொன்னாங்க இல்லையா, முங்கி எந்திரிச்சோன்னே அவரோட குஷ்டம் மட்டும் போனது மட்டும் இல்லை, சிறு பிள்ளை தோலை போல் ஆயிடுச்சாங்க. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, கீழ்ப்படுதல் முக்கிய மக்களை. நமக்கு சின்ன பிள்ளை சொல்கிறது பெரிய பிள்ளை சொல்கிறதுன்றது கிடையாது. ஒரு ராஜா ஒரு சின்ன பிள்ளை பேச்சு கேட்டது அங்கே வந்தார் இல்லையா. அப்போ கீழ்ப்படுதல் முக்கியம். இவர் எலிசாக்கு பண ஆசை அவருக்கு இல்லை, இதெல்லாம் நமக்கு வேண்டியது, ஏன்னா தேவன் எல்லாமே கொடுப்பாருன்ற மாதிரி அவர் இருந்ததுனால அவருக்கு தேவையில்லை, சொத்து இது தேவையில்லை, இவருக்கும் தேவையில்லை. ஏன்னா பண ஆசைனால எல்லா தீமைக்கும் வேறு இருக்குது. அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொடுக்க மாட்டார். அவருக்கு அந்த மாதிரி நாங்கள் நடந்துக்குமான்றது டவுட்டு தான். அவருக்கு எதுவும் தேவையில்லை, அவர் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறாரு அவரை. அதனால் அந்த ராஜா கீழ்ப்படிஞ்சார், அவருக்கு நல்லாச்சு. இந்த எலிசா ஆசைப்படலை, அதனால் அவருக்கு எல்லாமே கடவுள் பார்த்துக்கிட்டார். இதுதான் மக்களை உலக நீதி, உலக நடைமுறை.